அவ்வளோ வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். பேஸ்கெட்டிங்னா என்ன? நிறைய பேர் நான் போட்ட வீடியோலேயே கமெண்ட் பண்ணிருக்காரு, ப்ரோ நைட்டில் பேஸ்கெட் பண்ணலாம்ல, ஏன் வந்து காலில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நைட்டில் பண்ணலாம், நல்ல விஷயம் தான், அது எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற பேஸ்கெட்டிங் பாக்ஸ் வந்து பேர்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப இடுக்கமாக இருக்கக்கூடாது. கட்டிங் பேப்பர் போட பழகுங்க. அதனால் வந்து நைட்டில் போடலாம். இப்போ காலங்காலத்தில் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் நம்ம விட போகிறதில்ல யாருமே. ஏன்னா சில பேர் ஒர்க் இருக்குது, அதனால் காலைல சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. நான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் விட மாட்டேன். என்ன ரீசனால் பார்த்தீங்கன்னா, காலை 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வெயில் மேலே ஏறவே மாட்டேங்குது. வெயில் நல்லா சுருன்னு அடிக்கும்போது புறா ரிலீஸ் பண்ணும்போது அப்போ புறா வெயிலில் பறந்து வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். புறாவை பொறுத்த வரைக்கும் வெயிலில் நல்லா பறந்து வரணும். அதனால் நான் வந்து காலைல ஃபுட்டு வாட்ரு வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பேர்ட்ஸில் வந்து பிடிச்சி போடுவேன். அதனால தான் வந்து நான் நைட்டில் பேஸ்கெட்டிங் பண்ண மாட்டேங்கிறேன். நைட்டில் பேஸ்கெட்டிங் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பேஸ்கெட்டிங் பண்ணலாம், ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியாது. சில பேர் டிஃப்ரெண்ட்டாக, இப்போ நான் வேறு விதமாக புறாவை பார்த்துப்பேன், வேறு விதமாக பண்ணுவேன். ஒரு மெத்தட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்க எல்லாம் வேறு மெத்தடில் பண்ணுவாங்க. எல்லா மெத்தடும் பண்ணலாம். நம்மளுக்கு ஏற்ற கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை பற்றி பண்ணலாம். எந்த இஷ்யூவில் நைட் பண்ணலாமா, நைட்டு பண்ணக்கூடாதா அப்படின்னு அப்படிலாம் ஒரு அவசியமே இல்லை. எதுனாலும் நம்ம புறா நம்ம சொல்லப்படுத்தி கேட்க போகுது. அதனால் எப்படி வேணால் பண்ணலாம். எல்லோரும் நல்லபடியாக ரேஸ்